ஹாய் ஆல் வெல்கம் டு கணினி இந்தரணி. இன்னைக்கு வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கலில் இருக்கிற செகண்ட் ப்ரோக்ராம் பர்சன்டேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கொஷின் பேப்பர்லேயே நமக்கு கொடுத்துருவாங்க. 80 மார்க்குக்கு மேலே இருந்தால் டிஸ்டிங்ஷன், 60க்கு மேலே 80க்கு கீழே இருந்தால் ஃபஸ்ட் டிவிஷன், 50க்கு மேலே 60க்கு கீழே இருந்தால் செகண்ட் டிவிஷன், 40க்கு மேலே 50க்கு கீழே இருந்தால் தேர்ட் டிவிஷன், எல்லாமே 40க்கு கீழே இருந்தால் ஃபெயில். இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது எதை வச்சு எழுதணும், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுதணும். ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். நிறைய பேருக்கு இந்த லைன் எதுக்காக போடுறோம் அப்படின்றதே தெரியலை. ஓ ஸ்ட்ரீம் அப்படின்றது சி அவுட்டை மென்ஷன் பண்ணும், ஐ ஸ்ட்ரீம் அப்படின்றது சி இன்னை ரெஃபர் பண்ணும், ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்றது சி இன் சி அவுட் ரெண்டுத்தையுமே ரெஃபர் பண்ணும். யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட், நேம் கான்ஃப்ளிக்ஸ் வராமல் இருக்க யூஸ் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஃப்ளோட்டு, இந்த ப்ரோக்ராமில் ரெண்டே வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று பர்சன்ட், இன்னொன்று எட்ஸு. சி அவுட்டில் பர்சன்டேஜை என்டர் பண்ண சொல்கிறோம், சி இன்ல அந்த பர்சன்டேஜை கெட் பண்ணுறோம். சி அவுட் யூஸ் கோட், இந்த பர்சன்ட்டை இந்த இடத்துல கெட் பண்ணியிருக்கோம். டபுள் கோட்டில் கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆகும். எண்ட் எல்னா என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் லைன், அடுத்த லைனில் வரும். எட்ஸ் ஈக்குவல் டு பர்சன்ட் டிவைடட் பை 10, 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸ்விட்ச் ஆஃப் எக்ஸ், எக்ஸுன்றது முன்னாடி கொடுத்த வேரியபிள். 10, 9, 8 மூணும் என்ன கிரேடு, டிஸ்டிங்ஷன். பிரேக் அப்படின்னா இந்த கேஸை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும். 7ம் 6ம் ஃபஸ்ட்டு டிவிஷன். பிரேக் அப்படின்னா 6th கேஸை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும். 5 அப்படின்றது செகண்ட் டிவிஷன். பிரேக் வந்து 5th கேஸை விட்டு வெளியில் வரும். 4 அப்படின்றது தேர்ட் டிவிஷன். அங்கே பிரேக் கொடுத்துருக்காங்கல்ல, அது 4th கேஸை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும். இது எல்லா கேஸும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா டிஃபால்ட்டில் சாரி யூ ஹேவ் ஃபெயில்டுன்னு வரும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், டெர்மினேட் ஆகி கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். யூஸ்டு டு எக்ஸிட் ஃப்ரம் த லூப்பு. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வந்து 2 காட்டணும் நீங்கள். அவுட்புட் 1, அவுட்புட் 2. அவுட்புட் 1 ஏதாவது ஒரு பாஸ் மார்க்கை வச்சு காட்டணும், அவுட்புட் 2 ஃபெயில் மார்க் வச்சு ஒன்று காட்டணும். என்டர் யுவர் பர்சன்டேஜ் 79, யூஸ் கோடில் 79% யூ ஹேவ் பாஸ்ட் வித் ஃபஸ்ட் டிவிஷன். அவுட்புட் 2 வந்து 39, 39% யூ ஹாவ் ஃபெயில்டு. இல்லை நிறையா பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா கேஸுக்கும் 4க்கும் நடுப்புற கேப்பே விடாமல் எழுதுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவுட்புட் வருதும்பாங்க, பட் லூப்புக்குள்ளேயே அது போகாது. கேஸுக்கும் அந்த நம்பருக்கும் நடுப்புற கேப் இருக்கணும், கடைசியில் கோலன் வைக்கணும், செமிகோலன் வைக்கக்கூடாது. டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய பேர் டிஃபால்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிடுவீங்க, கோலனுக்கு பதிலாக செமிகோலன் வச்சுருவீங்க. இதுதான் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பண்ணுற தப்பு. இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் என்ன, ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கணினி இந்தரணி.